குக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்துங்க கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து பைனாப்பிள் வச்சு ஒரு பீஸாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த பீஸா வந்து எப்படின்னா கொஞ்சம் இனிப்பாவும் கொஞ்சம் காரமாவும் எல்லாம் கலந்த கலவையே ஒரு பீஸா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல பிசைஞ்சீங்கன்னாவே பீஸா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வித்தியாசமா செய்யலாங்க. பீஸாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. இப்போ வந்து நான் அளவான 2 கப் அளவு நான் மாவு எடுத்திருக்கேங்க. வெறும் மைதா மாவு மட்டும் எடுத்திருக்கிறேன். பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கிறேன், கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு, எண்ணெய், சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்புங்க. இப்போ கொஞ்சம் கலந்து போட்டு பிசைஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்காங்க. தயிர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் கொஞ்சமாக சேர்த்திக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. ரொம்ப போட வேண்டாம், பார்த்து சேர்த்திக்காங்க. கொஞ்சமாக சர்க்கரை ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக மட்டும்தான். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்காங்க. பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணியோ பாலோ இருந்தால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நான் இப்போ வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், பால் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு அந்த கண்டிஷன் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி இருந்ததுன்னா ஈரம் பண்ணியோ இல்லை சும்மா கிளாத் மட்டும் போட்டு இதை நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. மாவு நல்லா உப்பி வருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்புறம் நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம். தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளும் சாஸ் ரெடி பண்ணலாங்க. நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா மேலே எலும்பி வருது பாருங்கள் லேசாக. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்காங்க. திருப்பியும் சாஃப்டாக இருக்கணும். பீஸாவுக்கு எப்போ மாவு பிசைஞ்சாலும் சாஃப்டாக பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணி அதில் நம்மளாம் இது பண்ணிக்கலாங்க. கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணிவிட்டு கையில் நல்லா இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸா பாத்திரத்தில் இந்த மாவு போட்டுடலாங்க. பீஸா பாத்திரத்தில் இந்த மாதிரி லேசாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேங்க. இப்போ இந்த மாவு இதில் போட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. மாவு இதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்போக்கை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்காங்க. நல்லா மாவு இதாகிக்குங்க. 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்காங்க. இந்த பட்டர் எதுக்காக ஃபஸ்ட்டு சேர்த்துறோம்னா, ஒரு டைம் நம்ம டைமிங் எதாவது சேஞ்சு தெரியாமல் புதுசாக வைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பீஸாவும் நல்லா வெந்து வருங்க. அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தக்காளி சாஸ் வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த பீஸாவுக்கு வந்து அளவாக ஊற்றிக்காங்க, ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஸ்வீட் இதெல்லாம் சேர்த்துறோம் இல்லைங்களா, வெறும் பழம் தான் நிறைய சேர்த்துறோம். இந்த பீஸாவுக்கு பைனாப்பிள் தான் சேர்த்துறோம். போட்டு இது லேசாக இது பண்ணிக்காங்க. அமுல் சீஸ் வந்து நான் லைட்டாக பிச்சு போடுறேங்க. ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் போட்டதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்காங்க கொஞ்சமாக. அடுத்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் சேர்த்துறேங்க. உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தை கூட நீங்கள் சேர்த்தலாம், ரொம்ப இதாக இருக்கும். லிமிட்டாக போட்டுக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்திக்காங்க.
என்னடா பீஸாவில் பைனாப்பிள்லாம் போடுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பழம் சாப்பிடாதவங்க கூட பழம் சாப்பிடுவாங்க. இது கன்சீவாக இருக்கிறவங்களாம் மெயினாக இது சாப்பிட வேண்டாம். பைனாப்பிள்லாம் அவங்க வந்து சேர்த்திக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே இது சாப்பிட்டாலும் இது சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். அந்த ஆனியனை வந்து லேசாக அப்படி தூவி விட்டுக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்காங்க. அடுத்து குடமிளகா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணுமோ கட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி டிசைனாக வச்சுக்காங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது பார்க்குறவங்களுக்கே சாப்பிட்ணுங்கிற எண்ணங்கள் நிறையா வரும். கேப்சிகம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக அமுல் சீஸை வந்து மேலே போட்டுக்காங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, அது பார்க்க நல்லா உப்பலாக வரும். இந்த மாதிரி போட்டுட்டு பைனாப்பிள் பீஸா ரெடிங்க. இப்போ நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பீஸா இதுக்குள்ளே வச்சிடலாங்க. ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைமிங் செட் பண்ணிக்கலாங்க நமக்கு ஏற்ற மாதிரி. பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடலாங்க. பைனாப்பிள் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூடு கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம பீஸாவை கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணுறப்பே நல்லா ஜூஸியாக இறங்குதுங்க பைனாப்பிளுங்கிறதுனால. ஓவன் இல்லாதவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய வீட்டில் ஓவன் இருக்காது. பட் ஆனால் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி மாவு வச்சு பீஸா தோசைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வேணும் கீழே போய் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இதே டேஸ்ட்டில் அந்த தோசையிலையும் ரொம்ப வித்தியாசமாக பீஸா மாதிரியே இருக்குங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, நல்லா கலராக இருக்குது. இப்போ நீங்கள் பழமெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பழத்தில் எப்படிங்க பீஸா பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேங்க. இதுவும் பார்த்தீங்களா நல்லா அழகாக கட் பண்ணதே நல்லா அழகாக வந்துடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. மாவில் நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குற பீஸா மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்திருக்கிறோங்க, பழங்கள்லாம் இருக்க வச்சுருக்கிறதுனால சேர்த்திருக்கோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? பின்னாடிலாம் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்களுக்கு அந்த இது வந்து பிடிக்காது தான், பட் ஆனால் இருக்கிறத வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்த மாதிரி நல்லா இருக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட் மட்டும் பார்த்து சேர்த்திக்காங்க. சப்போஸ் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து பைனாப்பிள் சேர்த்தாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பிள் இந்த மாதிரி ஆரஞ்சு சாறு கூட ஏதோ ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பைனாப்பிள் வந்து சேர்த்த வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே பைனாப்பிள் சாப்பிட்லாங்க. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். எல்லா பழமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்காங்க. இந்த மாதிரி சேர்த்தி பாருங்கள், எல்லா பழமும் நம்மளும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோட சந்திப்போங்க. தேங்க்யூ.